உரிய ஆவணங்கள் இன்றி 30 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவலை சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை அடுத்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பணம் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர் கதையாகி வரக்கூடிய நிலையில் ஆந்திர மாநிலம் குண்டூரிலிருந்து ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இன்று காலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த பயணி ஒருவரிடம் சந்தேகத்தின் பேரில் ரயில்வே காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவர் எடுத்து வந்த உடைமைகளில் கஞ்சா பொட்டலங்களை போல் பணம் இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ரயில்வே காவல் நிலையம் அழைத்து வரப்பட்ட ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியைச் சேர்ந்த ஞானவேல் என்பவர் கொண்டு வந்த பணம் குறித்து பறக்கும் படை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே காவல் நிலையத்தில் அவர் வைத்திருந்த உடைமைகளை சோதனை செய்த போது ரூபாய் 30 லட்சம் ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இந்த பணம் உரிய ஆவணங்கள் இன்றி ரயிலில் கொண்டு வரப்பட்டதுமல்லாமல் தேர்தல் நேரம் என்பது போன்ற உரிய ஆவணங்கள் இல்லாமல் வரும் பணங்கள், பொருட்கள், பரிசு பொருட்கள் முழுவதுமாக பறிமுதல் செய்யப்படக்கூடிய நிலையில் இந்த பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 30 லட்சம் ரூபாயும் வருமான வரி புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து ஞானவேல் சென்னையில் தங்கம் வாங்குவதற்காக பணம் கொண்டு வந்ததாகவும் அதே போல் அந்த பணத்தை அவருடைய உரிமையாளர் 30 லட்சம் ரூபாயை கட்டுக்கட்டாக பணம் கட்டப்பட்டு அங்கிருந்து ரயில் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டதின் பேரில் இந்த சென்னைக்கு வரக்கூடிய நபரிடம் பணத்தை கொடுத்தா அவர் தங்கம் கொடுப்பதாக கூறியதை அடுத்து இந்த பணம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது.